ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு praganyahome. இன்றைக்கி வீட்டுக்கு உபயோகமான ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கும்பேஸ்வரன், அதாவது கும்பகோணத்தில் இருக்கிற கும்பேஸ்வரன் கோவிலில் இருக்கிற ஒரு கடையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கடையிலேருந்து ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸும் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சோப் ஸ்டோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கல்ச்சட்டியை தான் பார்க்க போகிறோம். அதோட யூசேஜ் எப்படி என்னங்கிறது கடைக்காரவங்களே சொல்லுவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு சட்டியோட யூசேஜ், இதில் என்னென்னலாம் செய்யலாங்கிறது கடையில் இருக்கிறவங்களே இதோட யூசேஜ் எல்லாம் சொல்கிறாங்க. அதையே நம்ம கேட்போம். சொல்லுங்கண்ணா. இந்த சட்டியில் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வத்த குழம்பு, ரசம், நம்ம சாம்பார் எப்படி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதில் செஞ்சுக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 நாள் 5 நாளாக இருந்தாலும் சரி கெட்டு போகாமல் இருக்கும், குடிக்காமல் இருக்கும். இப்போ சாதாரண நம்ம அலுமினியம் இது பாத்திரம் எவ்வளோ பாத்திரம் செஞ்சிங்கன்னா அடுத்த நாள் நொரடிச்சு போயிடும், அப்படியே புளிச்சு போயிடும். இதில் அப்படி ஆகாது, டேஸ்ட் குறையாது. இன்னைக்கு நம்ம சூடு பண்ணி தான் அப்படியே எடுத்து வச்சுட்டு காலையில் சாப்பிட்டாங்கன்னா அந்த கலர் மாறாது, உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். ஓகே ஓகே. அதாவது ஒரு புளிக்குழம்பு எத்தனை நாள் மேக்ஸிமம் வச்சுக்கலாம்? இதில் ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். இது மாக்கல் செட் ஃப்ரிட்ஜில் வைக்காமையே ஒரு வாரம் வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் தான். இந்த செட்டில் யூஸ் பண்ணாதான் வச்சுக்கலாம். எவ்வளோ சொல்லுவோம், அலுமினியமா எது வச்சாலும் அதை வைக்க முடியாது. அடுத்த நாளே உங்களுக்கு காலையில் உரடிச்சு போயிடும், வீணாக போயிடும். இது அப்படி ஆகாது, நல்லா இருக்கும். ஓகே. இப்போ இந்த சட்டி என்ன ப்ரைஸ் ஃபைனலாக? இது என்ன இருக்குன்னா, ஓகேண்ணா, இதில் எத்தனை பேருக்கு சமைக்கலாண்ணா? இதில் உங்களுக்கு ஒரு 6 பேருக்கு தாராளமாக சமைக்கலாங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 6 பேருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சமைக்கிறோமோ அதோட கொஞ்சம் இன்னும் அதிகமாக தான் சமைக்கலாம். 6 பேர் சும்மா கம்மியாக தான் பண்ணுவோம். ஓகே 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 சமைக்கலாம். ஓகே ஓகேண்ணா. இது எங்கே இருந்தாலும் இது நீங்கள் டோர் டெலிவரி எல்லாம் உண்டா? நேரடியாக நாங்கள் எல்லா ஊருக்கும் பண்ணுறோம், ஆல் இண்டியா அளவுக்கு பண்ணுறோம். ஓகேண்ணா ஓகேண்ணா. இது வெளிநாடு இருக்க எல்லாருக்கும் அனுப்பிச்சுட்ருக்கோம். ஓகே ஓகேண்ணா ஓகே. இந்த ஷாப் நீங்கள் எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க? நாங்கள் நாங்கள் ஒரு 55 வருஷமாக வச்சுருக்கோம். ஓகே ஓகே. ராஜாமணி விலாஸ் 55 வருஷமாக வச்சுருக்கோம். ஓகே ஓகேண்ணா. ஓகேண்ணா, இது ஃபைனல் ப்ரைஸ் இது எவ்வளோது? இது நாங்கள் சாதாரணமாக நாங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்கிறது 1200 ரூபா, ஃபைனலாக கொடுக்க 750 ரூபா கொடுக்குறோம். ஓகே, ஃபைனல் ப்ரைஸ் இது 750 ரூபா. 750 ரூபா. ஓகே ஓகேண்ணா. இதில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களா? நிறையா இருக்குங்க. 1 கிலோ செய்கிற மாரி, அதாவது எப்படின்னா ஒரு 2 பேர் 3 பேருக்கு செய்கிற மாரி, அதுக்கு தகுந்தாப்புல அளவு சின்னது மீடியம் அப்படின்னு இருக்குங்க. ஓகேண்ணா, எனக்கு அந்த கலெக்ஷன்ஸையும் கொஞ்சம் காட்டுங்க, ரேட்டோட காட்டுங்க. காமிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா தோசைக்கல் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. இதோட விலை என்னென்ன? இது 400 ரூபா வருங்க. அது ஊத்தாப்பக்கல், ஊத்தாப்பம் அடை பார்க்கறது நல்லா இருக்கும். இது 10 இன்ச்சு அளவு வரும். இது 11 இன்ச்சு வரும் சார். தோசை, ரவா தோசை எல்லாம் வாக்குறதுக்கு இந்த கல் வச்சுக்கலாம். இது என்ன ப்ரைஸ்? இது உங்களுக்கு 500 ரூபா வருங்க. 500 ரூபா. சும்மா சைஸ் 400 ரூபா. இது 500. ஆனால் இது எத்தனை இன்ச்சு? இது எத்தனை இன்ச்சு? இது 10 இன்ச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா சின்னது 9 இன்ச் வருது, பெருசு 11 இன்ச் வருது. சப்போஸ் நீங்கள் வெளியூர்லேருந்து இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய என்ன இது நீங்கள் சொன்னது ஒரு ரேட்டு, இப்போ நீங்கள் வேறு ரேட்டு சொல்லுவீங்க. ஸோ நீங்கள் எந்த பொருள் கேட்டாலும் அதோட சைஸை சொல்லி கேட்டிங்கன்னா கரெக்டான ப்ரைஸ் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ சின்ன சைஸ் எவ்வளோ சொன்னீங்கன்னா? 400 ரூபா சொன்னாங்க. 400 ரூபா. ஓகே. விற்கிற இது 600, இது 750. ஓகே. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறாங்க. அதனால் சின்ன தோசைக்கல் 400, பெரிய தோசைக்கல் 500 ரூபா. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே நம்ம பார்த்துட்டோம் ஃபுல் டீட்டெயில். இது பெருசு, அதுக்கு அடுத்த சைஸு, அதுக்கு அடுத்த சைஸு. அதாவது இது 8 இன்ச்சு, இது 9, இது 10 இன்ச்சு. ஸோ நீங்கள் கேட்கும்போது எந்த சைஸ் உங்களுக்கு தேவையோ அதை கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். சின்னது 600, அதுக்கு அடுத்த சைஸ் 700, அதுக்கு அடுத்த சைஸ் நல்லா பெருசாக இருக்கிறதுனால இது 800 ருபீஸ் வருது. மாக்கல்லே சொல்லலாமா? இது மாக்கல்லே பனியார் கல்லுங்க. ஓகே ஓகே. இது அப்பக்காரன்னு சொல்லுவாங்க. அப்பக்காரம் இதுக்கு பேர் அப்பக்காரங்க. ஐரோட்டி ஜனங்க அப்பக்காரன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடி இது ஃப்ளாட்டாக இருக்கும். உங்களுக்கு கேஸில் வைக்கலாம். ஆரம்பத்தில் என்னன்னா குமுளாக இருக்கும். கேஸில் வைக்கிறப்ப ஹீட் ஒரே ஈவனாக வராது. இது என்னன்னா அடி மட்டமாக இருக்கும், ஹீட் எல்லா இடத்துலையும் பரவும். 7 குழி. இது 7 குழி 450 ரூபா. அடுத்து அது 7 குழியே கொஞ்சம் பெருசு, அது 550 ரூபா. ஓகே.
இது வந்து 10 குழி வருமா அது. இது வந்து 650 ரூபா. எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஹோல்சேல் ரேட்டு தான் நாங்கள் ரேட்டு சொல்கிறது. அடி இது ஃப்ளாட்டாக இருக்கும். கும்பலாக வாங்கினா அது வந்து ரேட்டு கம்மி, கேஸில் வைக்க முடியாது, காந்தியும் போயிடும் சீக்கிரம், அடி பிடிக்கும். ஒரு பக்கம் ஹீட்டு வரும், ஒரு பக்கம் ஹீட்டு வராது. இது அடி இது ஃப்ளாட்டாக இருக்கும் அது உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு சட்டியில் இவ்வளோ வெரைட்டி இருக்குது. இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றா வந்து ப்ரைஸ் பார்ப்போம். இது வந்து 2 லிட்டர் வருது, 900 ரூபா வருது, 900 ருபீஸ் வருது. அடுத்து வந்து இந்த சட்டி வந்து 1.5 லிட்டர் 800 ருபீஸ் வருது. அடுத்து வந்து இது கொஞ்சம் அகலமான ஒரு உருளியாக இருக்குது. இது வந்து 1 லிட்டர் 700 ரூபா வருது. இது வந்து 1/2 லிட்டர் 500 ரூபா வருது. அடுத்து வந்து இதெல்லாம் வந்து 1/4 லிட்டர், அதை விட கொஞ்சம் கம்மியானது. இந்த 1/4 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபா வருது. அதெல்லாம் சின்ன உருளியெல்லாம் வந்து 300 ருபீஸ் வருது. ஸோ வந்து எல்லா உருளையுமே வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. இன்னும் பெருசு வேணும்னாலும் இருக்கான்னு எல்லா சைஸ்லேயும் வச்சுருக்குறாங்க. இருந்தாலும் இதை தான் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த ஜாடி வந்து இது வந்து உப்பும் கொட்டி வச்சுக்கலாம்னு சொல்றாங்க, தயிரும் வந்து உர குத்தி வச்சுக்கலாம். ஆனா ஹாட் பேக்னு சொல்றோம் நம்ம. அப்படி அதுக்கு வந்து அந்த காலத்துல உள்ளது வந்து ஹாட் பேக்னா இதான் உப்பு ஜாடி. அதாவது தயிர்லாம் ஊற்றி வைக்கலாம், குழம்புலாம் ஊற்றி வைக்கலாம். 2 நாளாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கெட்டு போகாது. இது இப்போ வந்து இதில் தயிர் உர குத்துனா அதுவும் இந்த சம்மர் டயத்தில் புளிக்காதா? நிஜமாவே புளிக்காது. ரெண்டாவது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து இது வந்து நல்லா கூலிங்காக இருக்கும். வேற எந்த இடத்துல ஊற்றினாலும் கொஞ்சம் லைட்டாக ஹீட்டாக இருக்கும், அந்த அனல் இறங்குறது தட்டு. இது வந்து கல் தானே இருக்குது உங்களுக்கு, உள்ள வந்து கூலிங்காக தான் இருக்கும் உங்களுக்கு. சரி சரி, ஓகே. இதோட ப்ரைஸ் என்னென்ன? மூடியோட வருதே. மூடியோட ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து 250 ருபீஸ். இந்த ஒரு சின்ன பொருள் அனுப்பணும்னா கூட நீங்கள் லோக்கலுக்குள்ளே எங்கேயாவது தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க கேட்குறாங்கன்னா, அதாவது வந்து இப்போ இது 250னா கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸஸாக வரும்னு சொல்கிறாங்க. மற்றபடி அதாவது வந்து ஆல் இண்டியா லெவலுக்கு வந்து இவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க ஹோல்சேல் ரேட்டில். இது வந்து குழந்தைங்களுக்கான விளையாட்டு பொருள். இதோட ப்ரைஸ் என்னென்ன? 250ங்க. இது வந்து 250 ருபீஸ் வருது. இது வந்து உரலுங்க. அதாவது வந்து ஒரு இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி விளையாடிட்டு இருந்தது? இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்ட பொருள். 40 இயர்ஸ் பிஃபோர் வந்து இதெல்லாம் தான் வச்சு விளையாடிட்டு இருந்தோம். பட் வந்து இப்போ வந்து ஏகப்பட்ட பொருட்கள் வந்துடுச்சு. ஆனால் இதெல்லாம் வீணாவே போகாது. குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கும் வந்து நல்ல சின்ன சின்ன பொருளாக இருக்கிறதுனால ஆசையாக இருக்கும். மினியேச்சர் குக்கிங்க்கு கூட இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து உரல், கேஸ் அடுப்பு, இது வந்து அம்மி, குழிப்பணியார சட்டி, அம்மி, சப்பாத்தி கட்டையா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் சூப்பரா இருக்குது. இது வந்து ஆட்டுக்கல் இல்லையா? நல்லா இருக்கு. இது இது வந்து சும்மா ஒரு பவுல் அண்ட் ஸ்பூன் மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, சூப்பரா இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து மாடத்துலலாம் வந்து இதை ஏற்றி வைப்பாங்க, மாக்கல்லையே வந்து அகல். இதோட ஃபைனல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 170 ருபீஸ் சொல்கிறாங்க. இது ஒரு பீஸ் இல்லை, இதில் வந்து 10 பீஸ் கேட்டாலுமே வந்து அவங்க வந்து அனுப்பி வைப்பாங்க. அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில், வாட்ஸ்அப் நம்பர், அட்ரஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் வேணும்னாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்களே டீட்டெயில் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இது இந்த சைஸ்னு இல்லாமல் இதுக்கு அடுத்த சைஸ்லாம் உண்டுங்க. 1/4 லிட்டரு, 1/2 லிட்டரு, 1 லிட்டரு பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. அதாவது இது சின்ன சைஸில் இருக்குது. 1/4 லிட்டர், 1/2 லிட்டரு, 1 லிட்டரு எண்ணெய் ஊற்றுற லெவலுக்கு கூட பெரிய சைஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் வந்து வீட்டு யூஸுக்கு இந்த சைஸு போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யாஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.